ஹாய், வெல்கம் டு யூத் சர்வீஸ். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. இந்த நாளில் கூட நம்ம சொல்ல வேண்டிய காரணம், நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்துவை போல இந்த உலகத்தில் யார் வேணும்? ஹவு கிரேட் இஸ் ஆர் காட். அந்த குறித்த ஒரு பாடலை நாம் பார்க்க போகிறோம். தொடர்ந்து ஆண்டவரை நாம் உயர்த்த போகிறோம். God bless you. How great is our God? Sing with me. How great is our God? And oh, we see how great is our God.
இயேசுவை போல கடவுள் யார் வேணும்னு சொல்லி பார்த்தோம். ஆமா, இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நம்முடைய உலகத்தில் இருக்கிற எல்லா பாவங்களையும் இருந்து சாபங்கள் இருந்து விடுதலை கொடுக்க முடியும். இயற்கையான ஒரு பக்கம் விடுதலை, ஆனா மனுஷனுக்குள்ளாக உள்ளுக்குள்ள ஆவியில ஒரு விடுதலை கொடுப்பது யார் என்றால் அதை நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அந்த இயேசு கிறிஸ்து போல யாருமே இல்லை. தொடர்ந்து மற்ற நம்ம ப்ரோக்ராம்ல போகலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நாம் எல்லோரும் இந்த சுதந்திர தினத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நம்ம இந்திய தேசம் சுதந்திரம் அடைந்து 74வது ஆண்டை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இதற்காக, இந்த சுதந்திரத்துக்காக பல தலைவர்கள் தேசத்துக்காக போராடி உயிர் தியாகம் செய்து பல பாடுகளை அனுபவித்து பல கஷ்டங்களை அனுபவித்து இந்த இந்திய தேசத்தின் விடுதலைக்காக அவர்கள் போராடினார்கள். அதே போலவே நமக்கு ஆவிக்குரிய விடுதலையும் நாம் பெரும்படிக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து அவர் வாழ்ந்து ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்து அவர் இந்த சிலுவைக்கு போகிறதுக்கு முன்பதாக பல பாடுகளை அனுபவித்தார், பல வேதனைகளை அனுபவித்தார். ரத்தம் சிந்தி சிலுவையில் அறையப்பட்டு மரித்து அவர் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து அவர் மரணத்தை பாதாளத்தை ஜெயித்து அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் நமக்கு இந்த ஆவிக்குரிய பிரகாரமான ஒரு விடுதலை நமக்கு அவர் நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார். நம்ம ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். இயற்கையாகவே நம்முடைய தேசம் விடுதலை அடைந்திருந்தாலும் கூட ஆவிக்குரிய பிரகாரமாக இயேசு கிறிஸ்து நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே மரித்தது நிமித்தமாக நாம் எல்லோரும் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமான வாலிபர்கள், எவ்வளோ வாலிபர்கள் இன்னும் பல பாவங்களுக்கு, பல போதைப் பொருட்களுக்கு, பல விதமான இச்சைகளுக்கு அடிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இயேசுவை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசுவை அறிந்தும் பின்வாங்கி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாவங்களை அனுபவித்துக் கொண்டு, பாவங்களால நிரப்பப்பட்டு சந்தோஷத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து இன்னும் அப்படிப்பட்ட வாலிபர்களுக்காக விடுதலை கொடுக்கும்படிக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், தேவனுக்கு விருப்பமில்லாத காரியங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா? நாம் ஏதாவது பாவங்களுக்கு அடிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறோமா? ஏதாவது கட்டுக்கு நாம் அடிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறோமா? நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து நமக்கு ஆவிக்குரிய விடுதலை கொடுத்திருக்கிறார், ஆவிக்குரிய ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். இன்னும் பாவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் இருக்கிறதா? ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வேதவசனம் சொல்கிறது, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவர்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோம் இரக்கம் பெறுவான் என்று வேதவசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நாம் ஆண்டவருக்கு மறைவாக எங்கும் சென்று நாம் ஒளிந்து கொள்ள முடியாது. அவருக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே கிடையாது. இன்னும் எவ்வளவு காலம் தான் நாம் ஆண்டவரை விட்டு விலகி தூரமாக இருப்போம்? நம்மளை அவர் எவ்வளவு அதிகமாக நேசிக்கிறார் தெரியுமா? நமக்காக ஜீவனே கொடுத்தார். எல்லா சொந்த ரத்தத்தையும் நமக்காக சிந்தினார். ஏன் தெரியுமா? உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், உன் எதிர்காலம் நல்லா இருக்கணும், நீ பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும், நீ நல்ல ஒரு வாழ்க்கை வாழும்படிக்காக அவர் காத்துக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த விடுதலை உங்க வாழ்க்கையை வேணும்னா ஆண்டவர் அதை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன தெரியுங்களா? நம்முடைய நிலையை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். நம் வேதத்திலே பார்க்கும்போது லூக்கா 18ஆம் அதிகாரத்திலே 2 நபர்கள் தேவாலயத்தை ஜெபிக்கும்படிக்காக அவங்க போறாங்க. ஒருத்தர் யாருன்னா பரிசேயன், ஆயக்காரன். அந்த ஆயக்காரன் என்ன செய்யறான்னா, ஆண்டவரே நான் ஒரு பாவி, ஆண்டவரே என் பாவத்துக்காக நான் மனசாகணும்னு சொல்லிட்டு மார்பில் அடித்துக் கொண்டு தன் பாவத்தை அவன் அறிக்கை செய்கிறான். இந்த பாவியாக என் மேல் கிருபையார் சொல்லி அவன் ஜெபிக்கிறான். தன் நிலையை அவன் ஒற்றுக்கொள்கிறான். பாவத்திலிருந்து விடுதலை வேணுமா? உங்க நிலையை நீங்க ஒற்றுக்கொள்ளுங்க, உங்க பாவங்களை அறிக்கை செய்யுங்க. இரண்டாவதாக, இந்த பாவத்திலிருந்து நாம் மேற்கொள்ளணும்னா வேதவசனம் சொல்கிறது, கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே, நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறது.
நம்முடைய சரீரத்தை சிலுவையில் அறையப்படும்படிக்காக நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். இந்த மாம்ச சரீரம், இந்த பாவ சரீரம் சாக வேண்டும். நம்முடைய சுய ஆசைகள், சுய இச்சைகள், பெருமைகள், மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம் அழிக்கப்பட வேண்டும். அதற்கு செய்ய வேண்டிய ஒரே காரியம் என்னவென்றால், நாம் கிறிஸ்துவுடன் கூட சிலுவையில் அறையப்படும்படிக்காக நம்முடைய சரீரத்தை ஒப்புக் கொடுக்க வேண்டும். பாவங்களுக்காக நாம் மரிக்க வேண்டும். மூன்றாவதாக, நாம் பாவத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், நம்முடைய சிந்தை எதனால நிரப்பப்பட்டிருக்கிறது, நம் சிந்தை எப்படி இருக்கிறதோ அவ்வாறாக நாம் எல்லாவற்றையும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய இருதயம் எதனால நிரப்பப்பட்டிருக்கிறது, உன் இருதயம் எவ்வாறாக இருப்பதோ அந்த காரியங்களை நீங்க செய்து கொண்டிருப்பீங்க. ஆராய்ந்து பாருங்க. ஒருவேளை உலக பிரகாரமான காரியங்கள், பாவமான காரியங்கள், அசுத்தமான காரியங்களை சிந்தையை நிரப்பிக் கொண்டிருந்தால் அதுதான் உங்க வாழ்க்கையில் அது செய்முறையாக இருக்கும். ஆராய்ந்து பாருங்க, எதனால உங்க சிந்தை நிரம்பி இருக்கிறது. பிரியமானது, இந்த வேத வசனத்தினாலே நம்ம சிந்தை நிரம்பி இருக்க வேண்டும். தேவனை நேசிக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம இருதயம் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். உலக ஆசைகள், உலக அன்பு, உலக சந்தோஷம், உலகத்தின் காரியங்கள் நம்ம இருதயத்தில் நிரப்பி இருந்தால், நம்ம சிந்தையில் நிரப்பி இருந்தால் நம்மால் பாவத்தை நாம் மேற்கொள்ள முடியாது, நாம் வெற்றி பெற முடியாது. பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு விடுதலையை கொடுத்திருக்கிறார், நமக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். அதற்காக தான் அவர் உலகத்துக்கு வந்தார். நீங்க விசுவாசிக்கும் பொழுது, ஆண்டவரே எனக்கு விடுதலையை கொடுங்க, நான் பாவம் என்று ஒத்துக்கொள்கிறேன், என்னுடைய சரீரத்தை சிலுவையில் அறையும்படிக்காக நான் ஒப்புக் கொடுக்கிறேன், நான் உண்மைதான் ஆண்டவரை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு விடுதலையை கொடுப்பார். பிரியமானவர்களே, இந்த உலகம் நமக்கு வேண்டாம், இந்த உலகத்தின் ஆசை வேண்டாம், உலகத்தின் பாவம் வேண்டாம். இயேசு உன்னை நேசிக்கிறார், அவர் உனக்கு விடுதலை கொடுப்பார். உனக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறார், நல்ல ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார், நல்ல திட்டங்களை, நல்ல யோசனைகளை ஆண்டவர் உன் வாழ்க்கையை வைத்திருக்கிறார். வீணாக உலகத்தின் ஆசைகளுக்கு நாம் பின்பற்றி செல்லாமல் நாம் இயேசுவை பின்பற்றி செல்வோம் என்றால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நிச்சயமாகவே இந்த சுதந்திர தினத்தில் கூட நாம் உண்மையாகவே அந்த சுதந்திரத்தை, நாம் ஆவிக்குரிய சுதந்திரத்தை, ஆவிக்குரிய விடுதலை, ஆவிக்குரிய ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நிச்சயமாகவே ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென். இந்தியன் என்று சொல்வோம், அந்த சொல்லில் பெருமிதம் கொள்வோம். தீங்கற்ற தேசம் படைக்க நம் கைகளை இணைத்துக் கொள்வோம். இது எங்கள் பாரதம், இது எங்கள் பாரதம், இது எங்கள் பாரதம், இது எங்கள் பாரதம். இந்தியன் என்று சொல்வோம், அந்த சொல்லில் பெருமிதம் கொள்வோம். தீங்கற்ற தேசம் படைக்க நம் கைகளை இணைத்துக் கொள்வோம். இந்தியன் என்று சொல்வோம், அந்த சொல்லில் பெருமிதம் கொள்வோம். தீங்கற்ற தேசம் படைக்க நம் கைகளை இணைத்துக் கொள்வோம். நம் மொழிகள் வேறாயினும் நாம் ஒரு தாய் மக்களே, நம் நிறங்கள் வேறாயினும் நம்மில் வேற்றுமை இல்லையே. நம் மொழிகள் வேறாயினும் நாம் ஒரு தாய் மக்களே, நம் நிறங்கள் வேறாயினும் நம்மில் வேற்றுமை இல்லையே. எங்கள் பாரதம், இது எங்கள் பாரதம். எங்கள் பாரதம், இது எங்கள் பாரதம். எங்கள் பாரதம், இது எங்கள் பாரதம். இது எங்கள் பாரதம், இது எங்கள் பாரதம், இது எங்கள் பாரதம், இது எங்கள் பாரதம்.
பிறக்கணும். ஜாதி வேற்றுமை இல்லாமல் நாம் ஒன்றாய் வாழணும். யுத்தங்கள் மாறணும், சமாதானம் பிறக்கணும். ஜாதி வேற்றுமை இல்லாமல் நாம் ஒன்றாய் வாழணும். இளைஞர் சமுதாயம் இன்றே எழுந்து நீதியை நாட்டணும். இளைஞர் சமுதாயம் இன்றே எழுந்து நீதியை நாட்டணும். நம் தேசத்தை உயர்த்தணும். ஓ, எங்கள் பாரதம், இது எங்கள் பாரதம். எங்கள் பாரதம், இது எங்கள் பாரதம். எங்கள் பாரதம், இது எங்கள் பாரதம். 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 கர்த்தரின் கை இந்தியாவின் மேல் அமர்ந்தது. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெறும் நாட்கள் வந்தது. தீர்க்க தரிசன வார்த்தை காதில் துணிக்குது. இந்தியா இயேசுவுக்கு சொந்தம். ஓ, இந்தியா இயேசுவுக்கு சொந்தம். பாவம் சாபம் அழியுது, லஞ்சம் ஊழல் ஒழியுது, சாத்தானின் கோட்டை தகருது. இந்தியாவில் இந்தியாவில் பாவம் சாபம் அழியுது, லஞ்சம் ஊழல் ஒழியுது, சாத்தானின் கோட்டை தகருது. இந்தியாவில் இந்தியா இயேசுவுக்கு சொந்தம். இந்தியா இயேசுவுக்கு சொந்தம். முழங்காயாவும் முடங்குது, நாவுகள் அறிக்கை செய்யுது. இந்திய தேசம் கிறிஸ்துவ தேசமா மாறுது. முழங்காயாவும் முடங்குது, நாவுகள் அறிக்கை செய்யுது. இந்திய தேசம் கிறிஸ்துவ தேசமா மாறுது. பாரத தேசம் இயேசுவின் தேசமா மாறுது. இந்திய தேசம் கிறிஸ்துவ தேசமா மாறுது. பாரத தேசம் இயேசுவின் தேசமா மாறுது. சொல்லுவோம், மாறுது மாறுது, எல்லாம் மாறுது. இந்திய தேசம் கிறிஸ்துவ தேசமா மாறுது. மாறுது, எல்லாம் மாறுது. பாரத தேசம் இயேசுவின் தேசமா மாறுது. ஆமென். இந்த பாடல்ல நம்ம பார்த்த பிரகாரமாக இந்திய தேசம் இயேசுவுக்கு சொந்தமாக மாற வேண்டும். அதற்கு வாலிபர் சேனைகள் ஆண்டவருக்கென்று வைராக்கியமாக எழும்ப வேண்டும். பிரியமான தம்பி தங்கச்சி, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சோதனைகளை விட்டு எழுந்து வா, பாவத்தை விட்டு எழுந்து வா, தேசத்துக்காக ஜெபிக்கவா, தேசத்தில் எழுப்புதல் கொண்டு வரும்படியாக வாலிபரே உன்னை அழைக்கிறார் இயேசு. ஆண்டவருக்காக வருவாயா? உன் கெட்ட பழக்க வழக்கத்திலிருந்து விடுதலை பெற முடியவில்லை என்றால் சொல்லப்பட்ட ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு இயேசுவினுடன் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கும்போது இயேசு நிச்சயமாகவே உனக்கு விடுதலை கொடுப்பார், உள்ளான விடுதலை கொடுப்பார். இதுதான்
இந்த ஆண்டினுடைய உண்மையான சுதந்திரம் உன் வாழ்க்கையில். ஆமென். நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த யூத் மீட்டிங் மூலமாக வாலிபர்களிடத்தில் பேசியிருக்கிறீங்க, அதுக்காக நன்றி. தொடர்ந்து நீங்கள் வாலிபர்களை ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, வாலிபர் சேனையாக உமக்கென்று எழும்பி பிரகாசிக்க உதவி செய்யும். உண்மையான ஒரு சுதந்திரத்தை வாலிபர்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.